செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் கிராமங்கள் நகர்ப்புறங்களோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் கிராமங்கள் கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சி அடையவும் வகை செய்யும் பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, மத்திய அரசு சரக்கு மற்றும் சேவை வரியை 2 அடுக்குகளாக குறைத்துள்ளதை அடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மோட்டார் வாகன தொழில் வளர்ச்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. கிராமங்கள் நகர்ப்புறங்களோடு இணைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி கிராம சாலை மேம்பாடு திட்டம் குறித்து எமது விழுப்புரம் செய்தியாளர் சுரேஷ் தரும் தகவல். கிராமங்கள் நகரங்களுடன் இணைக்கப்பட வேண்டும், இதன் மூலம் கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி கிராமப்புறங்களில் ஏற்பட வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் பிரதம மந்திரி கிராம சாலை மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒலக்கூர், மேல்மலையனூர், விக்கிரவாண்டி, திருவனைநல்லூர் ஆகிய ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களை நகர்ப்புறங்களுடன் இணைக்கும் சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ரூபாய் 111 கோடி மதிப்பில் நிதி ஒதுக்கப்பட்டு இதற்கான சாலைகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது. இதில் தற்பொழுது 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இணைக்கப்பட்டு சாலையை பயன்பெற்று வருகின்றன. மீதமுள்ள சாலைகளும் போடும் பணி தற்பொழுது விரைவாக நடைபெற்று வருகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ். பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு சார்பில் நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்களில் நாளை சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வு திருவிழா நடைபெறவுள்ளது. மாணவர்கள், இளம் தொழில் முனைவோர் மற்றும் இளையோருக்கு பங்கு நிதி சேமிப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு நன்மைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இத்திருவிழா நடைபெறவுள்ளதாக மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் திரு விஜய் ஆனந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். அக்டோபர் 6, 2025 திங்கட்கிழமை அன்று தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மண்டல அலுவலகங்கள் மூலம் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் முக்கிய தொழில்துறை வளாகங்கள் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்களில் சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வு மேளா நடத்துகிறது. இந்நிகழ்ச்சிகள் மாணவர்கள், இளம் தொழில் முனைவோர் மற்றும் எதிர்கால வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி சேமிப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு நன்மைகள் குறித்து ஆரம்ப கட்டத்திலேயே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் போது கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் சோஷியல் செக்யூரிட்டி பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருங்கால வைப்பு நிதி, ஓய்வூதியம் மற்றும் காப்பீடு தொடர்பான திட்டங்களை பற்றி விளக்கம் அளிக்கப்படும். மேலும் இபிஎஃப்ஓ அதிகாரிகள் மாணவர்கள் மற்றும் தொழிலாளருடன் நேரடி கலந்துரையாடல் நடத்துவர். இந்நிகழ்ச்சியின் நோக்கம் இளைஞர்களிடம் ஆரம்ப கட்டத்திலேயே சேமிப்பின் முக்கியத்துவம் மற்றும் நீண்டகால சமூக பாதுகாப்பு வழங்கும் இபிஎஃப்ஓவின் பங்கு குறித்து நம்பிக்கை மற்றும் நிதி கட்டுப்பாட்டை வளர்த்தெடுத்தல் ஆகும். சென்னையில் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், லயோலா கல்லூரி, சத்யபாமா யூனிவர்சிட்டி, வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரி, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பேட்டை, குருநானக் காலேஜ் வேளச்சேரி, வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர் ஆகிய மேற்கூறிய கல்லூரிகளில் இந்த விழிப்புணர்வு மேளா நடைபெற உள்ளது. இதில் மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி. சரக்கு மற்றும் சேவை வரி 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டதால் ஏற்பட்ட வளர்ச்சி குறித்து எமது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் கண்ணன் தரும் தகவல்கள். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வருவாய்க்கான வழிகளை உண்டாக்கலும் வரும் பொருளை சேமித்தலும் பாதுகாத்தலும் நாட்டின் நலத்துக்கு தக்கபடி அவற்றை செலவிடுதலும் வல்லதே அரசு என்ற வள்ளுவரின் வாக்கை மெய்ப்பிக்கும் வகையில் மத்திய அரசு சரக்கு சேவை வரியை குறைத்ததை அடுத்து நாடு முழுவதும் பல்வேறு தொழில்கள் வளர்ச்சியின் பாதையில் பீடு நடை போடுகின்றன.
மோட்டார் வாகன போக்குவரத்திற்கு புகழ்பெற்ற நாமக்கல் மாவட்டத்தில் 2 சக்கர 4 சக்கர கனரக வாகனங்கள் பராமரிக்கும் பணிமனைகளில் முன்பை விட இப்பொழுது பணியாளர்கள் அதிக அளவில் வேலை பார்த்து வருகின்றனர். 2025 செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து சரக்கு சேவை வரி 28லிருந்து 18% குறைக்கப்பட்டதன் காரணமாக மாவட்டத்தில் வாகன உதிரி பாகங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. மேலும் வாகனங்கள் பழுது நீக்கும் பணிமனைகளிலும் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. சுமார் 4 லட்சம் சரக்கு லாரிகள், 1000க்கும் மேற்பட்ட சமையல் எரிவாயு டேங்கர் லாரிகள், வாடகை சுற்றுலா வாகனங்கள் ஆகியவற்றின் உரிமையாளர்கள் சரக்கு சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளதால் லாரிகளுக்கான உதிரி வாகனங்களை வாங்கி தங்கள் வாகனங்களை பராமரித்து வருகின்றனர். மேலும் 2 சக்கர வாகன பணிமனைகளிலும் அதிக அளவிலான வாகனங்கள் குறைக்கப்பட்ட ஜிஎஸ்டி விலையில் உதிரி பாகங்கள் கொண்டு சர்வீஸ் செய்து தரப்படுகின்றன. வாகன உதிரி பாகங்களுக்கு 18% ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளதால் ஆண்டுக்கு சுமார் 50,000 முதல் 1 லட்சம் வரை லாரி ஒன்றுக்கு பராமரிப்பு செலவு குறைவதாக அதன் உரிமையாளர்கள் கூறுகின்றனர். எப்பயுமே அலைன்மெண்ட்னா இங்கே தான் நாமக்கல் தான் வருவாங்க. எங்களுக்கு என்ன அந்த சர்வீஸ் நல்லா இருக்குங்கிறதுனால இப்போ ஒரு 2 மந்த் முன்னாடியே இதுக்கு காருக்கு டயர் சேஞ்ச் பண்ணலாங்கிறதுக்காக ப்ரைஸ் கேட்டிருந்தோம். கொஞ்சம் ஏன்னா அப்போ ஜிஎஸ்டி 28% இருந்தது. சரி, பட்ஜெட்லேயும் சொல்லியிருந்தாங்க இதோட ஜிஎஸ்டி குறைப்புன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணோம். இது இப்போ வந்தோடனே கூப்பிட்டு சொன்னாங்க, சார் அது 10% நாங்கள் ஜிஎஸ்டியில் குறைச்சிட்டோன்னு. பழைய பிரைஸ்லேருந்து 10% ஒன்று ஜிஎஸ்டி குறைச்சி கொடுத்துட்டாங்க. கன்சூமருக்கு இது ரீச் ஆகுதுங்க. இது கொஞ்சம் திருப்தி. உதிரி பாகங்களின் விலை குறைந்துள்ளதால் அவற்றை விற்பனை செய்யும் கடைக்காரர்கள் தங்கள் தொழில் மேம்பட்டு வருவதாக நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இப்போ இந்த 22ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் இது 18% ஆக்கியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்பேர் பார்ட்ஸ்னோட இதில் பார்த்தீங்கன்னா 10% விலை குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி எங்களோட வாடிக்கையாளர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 10% அவங்களுக்கு ரேட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரேட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப நாளான கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருந்தோம். மத்திய அரசு இதுக்கு செவி சாய்த்து இந்த அருமையான தருணத்தில் பார்த்தீங்கன்னா 28லேருந்து 18 குறைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த துறையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் நினைக்கிறோம். ஜிஎஸ்டி குறைப்பு ரொம்ப உபயோகமானதாக இருக்குது. நாமக்கல் மாவட்டம் ஃபுல்லாக ஒரு 40 to 50 சர்வீஸ் சென்டர் இது மாதிரி லாரி, காரு சம்மந்தப்பட்டது இருக்குது. எல்லாத்துக்குமே இப்போ வண்டிகள் ஓரளவுக்கு அதிகமாக வரும்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். டயர் விலை குறைஞ்சதுனால எல்லாருமே இப்போ புது டயர் மாற்றுறதுக்கு எல்லாருமே நிறைய கஸ்டமர்ஸ் ஆர்வமாக இருக்காங்க. இந்த வரி குறைப்புக்கு உதவியாக இருந்த மத்திய அரசு, மாநில அரசுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மோட்டார் போக்குவரத்து தொழிலின் பல ஆண்டுகள் கோரிக்கையாக இருந்து வந்த ஜிஎஸ்டி குறைப்பு தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளதால் எதிர்காலத்தில் இந்த தொழில் மேலும் வளர்ச்சியடையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சே. கண்ணன். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். தாய்நாட்டை பாதுகாத்து மக்கள் மீது அன்பு செலுத்தி சிறந்த நிர்வாகியாக திகழ்ந்த ராணி துர்காவதியின் பிறந்த தினமான இன்று அவரது வீரம், துணிவு, தியாகம், தேசப்பற்று ஆகியவற்றை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவரது சமூக வலைதள பக்கத்தில் போற்றி நினைவு கூர்ந்துள்ளார். தினந்தோறும் ஒரு மரக்கன்று நடுவது என்ற உறுதிப்பாட்டின்படி புதுதில்லியில் உள்ள பூசா வளாகத்தில் இன்று மரக்கன்று ஒன்றை நட்டு வைத்ததாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவரது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டின் விடுதலைக்காக 12 வயதில் உயிர் தியாகம் செய்த ஒடிஷாவைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் பாஜி ராவுத்தின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்துவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்னணு சாதனங்கள் மற்றும் வாகனங்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டதன் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி சாமானிய மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தமது சமூக வலைதள பக்கத்தில் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் லான்ஸ்டவுனில் உள்ள கார்வால் ராணுவ மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஷாகித் சம்மான் விழாவில் அம்மாநிலத்தின் முதலமைச்சர் திரு புஷ்பர் சிங் தாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.